எங்கள் வீட்டு தோட்டம். அதில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய 4வது மரம் பேர் சரக்கொன்றை. எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப விசேஷமானது, சிவனுக்கு உகந்தமான பூ, மஞ்சள் நிற பூ. அப்படியே அந்த சரக்கொன்றை இப்படி அழகாக தலைகீழ தூங்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது சீசனல் ஃப்ளவர். ஏப்ரல் மே அந்த டைமில் தான், அந்த சம்மரில் தான் பயங்கரமாக பூக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் பியூட்டிஃபுல்லாக பூக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே இந்த வசந்த காலம், அப்படியே இந்த நிஜமாகவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. வசந்த காலம் இந்த இலை உதிர்ந்து அது மேலே அழகாக அங்கங்கே இந்த பச்சை கலர் இலையில நடுவில் இந்த வெள்ளை கலர் அப்படி கொத்து கொத்தாக தூங்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அது நான் வச்சுருக்கேன். இதில் என்ன பயன்பாடுகள் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த மொத்த மரமே ஃபுல் பயன்தான். எப்படின்னு கேட்டேன்னா, அந்த பட்டை, அதுக்கப்புறம் வேறு, அதுக்கப்புறம் விதை, அதுக்கப்புறம் பூக்கள், இலைகள், இது எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. ஆயுர்வேதத்துலேயும் சரி, சித்த மருத்துவத்துலேயும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மரம் அப்படின்னு சொல்லுவா. மெயினாக அவளோட ஆலோசனையோடு தான் நம்ம உட்கொள்ளணும். ஜஸ்ட் லைக் தட். நம்ம நேற்று நான் வில்வம் சொன்ன மாதிரி இதை அப்படி டக்குன்னு நம்ம போட்டுக்க முடியாது. ஆனால் என்விரான்மெண்டலில் பார்க்கும்போது அது பின்னாடி மெதுவாக நான் வரேன். என்விரான்மெண்டலில் அது வாயு நச்சு பொருட்களெல்லாம் கண்டிப்பாக அது பியூரிஃபை பண்ணும். அப்புறம் என்ன கேட்டோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கும். நமக்கு நோய் வராமல் அது தடுக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாக்கே அது தூய்மைப்படுத்துறது. ஸோ இது எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது வீட்டில் இருந்தது, அந்த மரம் வீட்டில் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக ஐஸ்வர்யம். ஏன்னா சிவனுக்கு உகந்தது. வில்வத்துக்கு பக்கத்துலேயே தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி அழகாக வரும்னு கேட்டேன்னா, அந்த வில்வ செடியோடு அப்படி மேலே அப்படி வரும்போது அந்த கொன்றை சிவன் மேலே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். வில்வமே உனக்கு சிவனோட அம்சம்தான். ஸோ அதுக்கு மேலே, சிவனுக்கு மேலே கொன்றைப்பூ வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் வச்சுருக்கேன். நிஜமாவே இது எல்லாமே தெய்வம் அனுகூலம் தான். பஞ்சபூதத்துக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும். இந்த பிளான்டிங் கரெக்டாக இப்படிலாம் வைக்கணும் அப்படிங்கிறது கூட அவளே தான் எனக்கு வழி காமிச்சா. இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல, அது அப்படியே அமைஞ்சு போச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதி. இதெல்லாம் நான் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது, அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அமையிறது எல்லாமே கடவுளோட கடாட்சம் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா வராது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால தொட்டி வச்சுக்கிறது கூட நம்மளால் முடியறதில்ல. அதை மெயின்டைன் பண்ணுறதும் முடியறதில்லை. ஸோ எனிவே, ஆண்டவன் புண்ணியத்தில் டில் டேட் ஐ எம் ஏபிள் டு டூ எவ்ரிதிங். ரொம்ப பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய 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 நன்றி. மருத்துவ குணம் என்னன்னு கேட்டேன்னா, இதில் நரம்புகளுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுக்கும். இந்த உட்கொண்டோம் அப்படின்னா நரம்புகளுக்கு அதோட விதைகள்லாம் நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நரம்பு வலி, அப்புறம் நரம்பில் நிறைய உங்களுக்கு நரம்புகள்லாம் நிறைய இந்த வெரிகோசிஸ் வெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நரம்புகள்லாம் ரொம்ப நுணுக்கமாக தான் இருக்கும். ஒன்றுக்குள்ளே பிணைஞ்சு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வலி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வலிகளுக்கெல்லாம் சரியான தீர்வு இந்த சரக்கொன்றையோட குடும்பம், அதாவது வேராக இருக்கட்டும், பட்டையாக இருக்கட்டும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீரணசக்தி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு வேண்டாத கொழுப்புகள்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும், அதை சுத்தப்படுத்திடும். மெயினாக ஜீரணசக்திங்கிறது ஜென்ரல் இல்லை. இப்போது இஞ்சி கூட தான் ஜீரணசக்தி, பட் இது அப்படி இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்வான்ட், அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதை உட்கொள்றதுனால இதில் துவப்பு சுவை இருக்கும். ஸோ இந்த துவப்பு சுவை இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா, நம்ம அறுசுவையில் எல்லா சுவையும் நம்ம உட்கொள்ளணும். டெய்லி நம்ம கண்டிப்பாக 6 சுவையும் நம்ம உட்கொள்ளணும். ஸோ இந்த 6 சுவை நம்ம கொள்ளாதனால தான் பல உபாதைகள்லாம் வருது. நமக்கு அது தெரியறதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு பிளண்ட்டாகவே இந்த டாபிக் நான் பின்னாடி பேசுகிறேன். 6 சுவை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு. அது என்னங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது துவப்புத்தன்மையை கொண்டது. ஸோ இது அந்த மாதிரி உட்கொள்றதுனால நமக்கு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்வான்ட் கொழுப்புகளை அதை எடுத்துடுது. அன்வான்ட் அந்த டைஜஷன்லேயும் இன்டைஜஷன் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இதை க்ளீன் பண்ணி விட்டுடும்.
அப்புறம் வந்து வலி நிவாரணி, அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த வேர் அந்த மரத்தோட அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டையெல்லாம் அழகாக எடுத்து பொடி பண்ணி எல்லாம் அந்த காம்பினேஷன்லலாம் இது பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக வலி நிவாரணி, எந்த இடத்துல வலி இருந்தாலும் அது நிவாரணம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக், பியூட்டிஃபுல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறோம் பண்ணலை, ஏன்னா இதெல்லாம் கடவுள் அழகாக இயற்கையாக நம்ம பண்ணி வச்சிருக்க. அப்படி இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து அலோபதியை ரொம்ப நம்புகிறோம். நம்ம அதில் அலோபதியில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தலைவலி மருந்து சாப்பிட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. பட் இந்த ஆயுர்வேதாவும் சரி சித்தாவும் சரி உங்களுக்கு சைடு எஃபெக்டே வராது. ஏன்னா பிகாஸ் அவள் இயற்கையாக வரக்கூடிய ஐட்டம்ஸை வச்சே பண்ணுறான், அந்த காம்பினேஷனை வச்சே பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது கம்மி, வராது. ஒருவேளை வந்ததுனாலும் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி. ஸோ அப்புறம் இந்த வேர் வந்து காய்ச்சல், உங்களுக்கு காய்ச்சல்லாம் இருந்தது வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த கரெக்டான ப்ரப்போர்ஷனில் நம்ம வந்து அந்த வேரெல்லாம் காய வச்சு, அது வந்து காய வைக்கிறது கூட எப்படி வைப்பான்னா நிழோரமாக காய வைப்பா, வெயில் படணும் ஆனால் ரொம்ப டைரக்ட் சன்லைட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்குவமாக பார்த்து அதை வந்து பதப்படுத்தி பவுடர் பண்ணுவாள். இதெல்லாம் வந்து அந்த மருந்துகள் சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரப்போர்ஷனாக நம்ம உட்கொண்டோம், டாக்டரோட கன்சல்ட்டிங்கில் நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய் நாடி நோய் முதல் நாடி எல்லாம் சூப்பராக ஆகிடுவேல்ட. அண்ட் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகு. ஸோ இது வந்து சிவனுக்கு உகந்த பூ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சித்திரை மாதம் வந்து போய் அழகாக சுவாமிக்கு நிறைய பேர் இந்த பூவை போய் சமர்ப்பிப்பா. அவ்வளோ அழகு, அவ்வளோ சந்தோஷமானது. அது வந்து சரக்கொன்றைன்னா அது சேர்ந்தாப்புல தான் இருக்கும், அது தனித்தனியாக ஒத்த பூவாக சிங்கிள் செம்பருத்தி மாதிரி கிடையாது. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது ஒன்றே ஒன்று வச்சாலும் நிறைஞ்சு இருக்கும். சிவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, சிவனுக்கு ரொம்ப அது பிடிச்சி அது வந்து பாப்ப நிவர்த்தி, நம்ம செய்யக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாப்பங்கள் எல்லாம் போய் நிவர்த்தி கிடைக்கக்கூடியதான். அண்ட் இதில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் பேசுகிறது வந்து எல்லோ கலர், இதில் ரெட் கலர், இந்த மாதிரிலாம் நிறைய கலர்ஸ் கடவுள் அழகாக படைச்சிருக்காருங்க, அவ்வளோ அழகாக படைச்சிருக்கு. பட் நான் இப்போ என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்துலேயும் கரணம் காரணம் கர்த்தா. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பயன்கள் நமக்கு சாதகமாக பயன்களோடு தான் உருவாக்கியிருக்கார் கடவுள். ஸோ அந்த பயன்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அவளையும் நம்ம உபயோகிச்சுட்டு மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம். அந்த மரமும் நல்ல செழிப்பாக இருக்கும், நம்மளும் நல்ல வாழ்வோ சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் கருத்துங்க. ஸோ எல்லாருமே வாழ வைக்கக்கூடியது தான் நம்ம கடவுள். நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட குறிக்கோளுமே. ஸோ அதனால் நம்மளும் மரங்களை காப்போம், கண்டிப்பாக அவளுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுப்போம். அவளும் நமக்கு நல்ல கொடுக்க வேண்டிய போஷாக்குகள் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனையும் நமக்கு கொடுத்து நம்மளையும் காவல் காப்பா. இதுதாங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்க இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சரக்கொன்ற மரத்தோட விவரங்களை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய விவரங்கள் நாளைக்கு இன்னொரு அழகான மரத்தை பற்றியோ செடியை பற்றியோ நான் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டு தோட்டத்தை பற்றியெல்லாம் நான் பேச போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அழகான காம்பினேஷன்ஸில் வச்சோன்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா மக்களும் நல்லா இருக்கலாம், எல்லாரும். ஸோ நமக்கு வீட்டுக்கு யாராவது வரும்போதும் அவளும் சந்தோஷமோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையே உள்ளே வருவா, நம்மளும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையே நம்ம அவகிட்ட பேசலாம். ஸோ அந்த பாசிட்டிவ் வில் பி அரவுண்ட் மை ஏரியா. ஸோ தட் இஸ் மை மோட்டோ. நம்மளோட மோட்டோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டோ. அதுக்கோசரம் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பாக பண்ணுங்கம்மா, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ இல்லை ஏதாவது கேட்கணுமானாலும் தயவுசெய்து என்னை ஃபோன் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.